நண்பர்களே வணக்கம். ஸ்ரீ மாகாளி ஸ்ரீ யோகேஸ்வரி யதார்த்த பிரசன்ன ஜோதிட பரிகார மந்திராலயம் மூலமாக சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். நீண்ட இடைவெளிக்கு பிறகு இப்பொழுது வீடியோ அப்லோடு பண்ணக்கூடிய ஒரு கட்டாயமான சூழ்நிலை ஆகிப்போச்சு. தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். யதார்த்தமான உண்மைகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்மள ஒளிஞ்சு இருக்குது அப்படிங்கிறத தெளிவாகவே எடுத்துக்கலாம். நம்மளோட பரிகார முறைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருமணத்தடை, செவ்வாய் தோஷம், சனி தோஷம், மாந்திரிகத்தால் உடலில் பாதிப்பு, குலதெய்வ கட்டு, குலதெய்வ பிரச்சனைகள், கணவன் மனைவி பிரச்சனைகள், காதலில் பிரிவு, விற்காத வீடு மனை நிலங்கள் விற்பதற்கு, வாஸ்து தோஷம், சல்லிய தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி விஷயங்களை மாற்றி கொடுப்பதற்கு, மாந்திரவாதிகளால் துர்ப்பிரயோகம் செய்து உங்கள் வீட்டினுள் மாந்திரிக தகடு இருந்தால் மனநோய், சண்டை சச்சரவு, தன முடக்கம், பண வருவாய் இழத்தல், விபத்து, மருத்துவமனை செலவு போன்ற பிரச்சனைகள் ஏற்படும். அதையும் துல்லியமாக கண்டறிந்து அந்த மாந்திரிக கோளாறுகளை நீக்கி இந்த லோகத்தில், இந்த கலியுகத்தில் சுபிட்சமான வாழ்க்கை வாழ்வதற்குண்டான நிலையை கண்டிப்பான முறையில் அம்பாளின் அருள் ஆசியோடு நாங்கள் பூஜித்து தருகிறோம். மற்றும் குறி சொல்வதற்கான கருங்காலி மந்திரக்கோல், சோழிகள், 12 சோழிகள் தங்களிடம் உள்ளது. தேவைப்படுவோர் முன்பதிவில் உள்ள வீடியோவில் நமது அலைபேசி எண் உள்ளது. அதை வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ளலாம். சரி நண்பர்களே, வாங்க இந்த பதிவுக்குள்ளே போகலாம். 5/9/2024 வியாழக்கிழமை ஒரு ஜாதகம் அனுப்பப்பட்டிருக்கு. திருமணம் தள்ளி போகிறது ஏன் அப்படிங்கிற மாதிரி கேள்வி. அவங்களுக்கு 27 வயசு, 2 மாதம், 27 நாளாச்சு. காதல் கைகூடவில்லை. காதல் ஏன் கைகூடலை? ஒரு மாந்திரிகராக இருந்து எனக்கு காதல் தோல்வி அடைஞ்சிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி மாந்திரிகத்தில் பூஜை போட்டாலும் சரியாகுமா ஆகாதா அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக நம்மள துல்லியமாக எடுத்து பார்த்துட்டு தான் நம்ம அந்த விஷயத்தை செய்யணும். அப்போ தான் கண்டிப்பாக ஜெயிக்க முடியும். மாந்திரிகம் அப்படிங்கிறதுல மணிமந்திர ஔஷதம் சொல்லக்கூடிய எல்லாமே அதில் வந்துடும். மருத்துவம் வந்துடும், ஜோதிடம் வந்துடும், எல்லாமே அதில் வரக்கூடிய ஒரு அற்புதமான கலை அப்படிங்கிறது தான் மாந்திரிக கலை. அந்த வகையில் 27 வயது உள்ள ஒரு நண்பர், ஆண் ஜாதகம் தான். அவர் காதல் கைகூடவில்லை, பேச மாட்டேக்காங்க அப்படின்னு நம்ம கேட்கும்போது அவன் ஜாதகத்தை போட்டு பார்த்தோம் அப்படின்னா, கன்னி லக்னத்திலே பார்த்திங்கன்னா செவ்வாய். அப்போ செவ்வாய் தோஷம் இருப்பது நம்மளுக்கு இதில் தெளிவாகவே தெரியுது. இவங்க ஜாதகத்தின் அடிப்படையில் 2ஆம் இடம் சுத்தம், 3 சுத்தம், 4 சுத்தம். 5ஆம் இடத்துல குரு நீசம். அப்போ காதல் கண்டிப்பான முறையில் காதல் கல்யாணம் நடக்கிறதுக்குண்டான வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற இந்த தெளிவான முறையில் இந்த ஜாதக அமைப்பு சொல்லுகிறது. அதோடு மட்டும் இல்லாமல் இந்த கன்னி லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி மீனம், மீனத்துக்கு உண்டான அதிபதி அப்படின்னா வியாழன் தான், அவருமே நீசமாயிட்டார். அப்போ அதுக்குண்டான சூழ்நிலையும் இல்லை. 4ஆம் அதிபதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட தாயார். அவங்க தாயாரோட நிலைமை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாமல் உடல்நிலை இன்னும் சரி வராத கூடிக்கிட்டு இருக்கின்ற சூழ்நிலை தான் இருந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அந்த வகை லக்னத்தின் அடிப்படையில் பார்த்தாலும் லக்னத்திலே செவ்வாய், 7ஆம் இடம் சனியும் செவ்வாயும் நேருக்கு நேர் பார்த்துக்கொள்கிறது. அதோடு மட்டும் இல்லாமல்
இதில் குலதெய்வ சாபம் அப்படிங்கிறது இதில் ஒழிஞ்சிருக்கு. அதில் சூட்சமமான ஒரு ரகசிய முறைகளும் உள்ளது. கண்டிப்பாக குலதெய்வத்தினுடைய சாபத்தால் இவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம தெளிவாகவே எடுத்துக்கலாம். சரி, இவங்களுடைய ராசிநாதன் அதாவது நட்சத்திரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புனர்பூசம். இந்த புனர்பூசம் அப்படிங்கிறது மிதுனத்தில் இருக்குது. புனர்பூச சாரம் இங்கே இருக்குது. ராசியினுடைய அடிப்படையில் பார்த்தாலும் 7ஆம் அதிபதியான குரு நீசம். அப்போ காதல் திருமணம் கைகூடுமா அப்படிங்கிறத விட திருமணம் இவருக்கு கைகூடுமா அப்படிங்கிறதே கேள்விக்குறியான ஒரு விஷயந்தான். அதில் ரொம்ப ரொம்ப தெளிவாகவே இல்லை தெரியுது. இருந்தாலும் அவருடைய மனதை திடப்படுத்தும் வகையில் நல்ல முறையில் நீங்கள் வழிபாடு பண்ணுங்க அப்படிங்கிறத நம்ம சொல்லி அதுக்குண்டான பூஜை முறைகளையும் நம்ம சொல்லியிருக்கோம். இவர் ஜாதக அமைப்பு பார்த்திங்கன்னா இவருக்கு 29 தான் கண்டிப்பான முறையில் திருமணம் நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. அதையும் நம்ம கணிச்சு சொல்லியிருக்கிறோம். இது அவருடைய ஜாதகத்தின் அடிப்படையில் நம்ம பார்த்த குறிப்பு. அதே பார்த்திங்கன்னா அவருக்கு நம்ம பிரசன்ன முறையில் நம்ம பார்த்துருக்கோம். அந்த பிரசன்னத்தில் அது என்ன கர்மா, எதனால் இந்த தடை, ஜாதகத்தில் அமைப்பில் என்ன தடை, எதுக்கு இந்த கர்மா இந்த பையனை ஆடி படைக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இங்கேயும் பார்த்திங்கன்னா லக்னம் பார்த்திங்கன்னா விருச்சிக லக்னம். இந்த விருச்சிக லக்னம் அப்படிங்கிறது 2ஆம் இடம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா குரு 7ஆம் இடத்துல இருக்கார். குரு 7ஆம் இடத்துல இருக்கார். திருமணம் கை கூடியிருக்கணும். இருந்தாலும் ஏன் இந்த தடை இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அஸ்த நட்சத்திரம் அன்னைக்கு சந்திரன் சாரம் வாங்கியிருக்குது அஸ்தத்தில். இவருக்கு 7ஆம் அதிபதி ரிஷபம் சுக்கிரனும் பார்த்திங்கன்னா எங்கே நீசமாக இருக்குது, அஸ்தத்தில் சுக்கிரன் நீசம். அதாவது பார்த்திங்கன்னா அவருடைய இன்னைய அஸ்த நட்சத்திரத்தில் சுக்கிரனும் நீசம், அதில் சாரம் வாங்கியிருக்கும் இந்த சுக்கிரனோட சேர்ந்து இருக்க நாக்கில் அந்த 7ஆம் அதிபதியும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீசம் ஆகிட்டார். பிரசன்னம் எவ்வளோ தெளிவாக சொல்லுதுன்னு பார்த்துக்கோங்க. பிரசன்னமும் எவ்வளோ தெளிவாக இருக்குன்னு பார்த்துக்கோங்க. 7ஆம் அதிபதி நீசம். நம்ம அவர் ஜாதகத்தை அமைப்பில் பார்த்ததே போலவே 7ஆம் அதிபதி அப்படிங்கிறது நீசமாக தான் இருக்குது. சரி, லக்னாதிபதி எங்கே இருக்கார்? லக்னாதிபதி அப்படிங்கிறவர் மிதுனத்தில் இருக்கார். மிதுனத்தில் இருந்து 2வது இடத்த பார்க்காரு. லக்னத்துக்கு 2வது இடத்த பார்க்காரு. அப்போ செவ்வாய் தோஷம் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக இருக்குது. இது நம்ம பிரசன்னத்துக்கும் ஜோதிடத்துக்கும் ஜாதகத்துக்கும் எப்படி அருமையாக ஒத்து போகுது அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். அதோடு மட்டும் இல்லாமல் இப்போ ஜாதக அடிப்படையில் இது என்ன தோஷம் அப்படிங்கிறது கண்டிப்பான முறையில் சொல்ல இயலாது அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆனால் பிரசன்னத்தில் ரொம்ப தெளிவாக சொல்லலாம். இந்த ஜாதக அமைப்புக்கு இங்கே என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரேத சாபம். அதோடு மட்டும் இல்லாமல் மாந்திச 12 சம்மந்தப்பட்டு கேது சுக்கிரன் சந்திரன் சம்மந்தப்பட்டாச்சு அப்படின்னாலே அங்கே பிரேத சாபம் அப்படிங்கிறது கடுமையான முறையில் பாதிச்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். மாந்தி பார்க்கக்கூடிய பார்வையும் 7ஆம் பார்வையும் பார்த்துக்கலாம். அதோடு மட்டும் இல்லாமல் செவ்வாய் அப்படிங்கிறது 4ஆம் இடத்தை பார்க்கு. அப்போ இந்த செவ்வாய் அப்படிங்கிறது எந்த அளவில் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற நம்ம எடுத்துக்கலாம். இந்த லக்னத்துக்கு பாதகாதிபதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திரன் தான். சந்திரன் சுக்கிரன் கேது சம்மந்தப்படுறாங்க அப்படின்னா இது தந்தையினுடைய கர்மா தோஷம் அப்படின்னு சொல்லிக்கலாம். தந்தை அப்படின்னு சொல்லக்கூடியவர் கேதுவோட சுக்கிரனோட சேர்ந்து இருக்கிறாரு. அது குரு பார்வையில் இருக்குது பாருங்கள். அப்போ தந்தை என்ன வேலை செய்வார் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பான முறையில் ஆன்மீக பணி செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இதில் சுக்கிரன் நீசமாயிருச்சு அப்படிங்கிற பட்சத்தில் அப்போது கோயில் நிர்வாகத்தில் அல்லது கோயில் பணி செய்யக்கூடிய இடத்துல அதிகப்படியான பொருள் ஈட்டல், அதிகப்படியான பணம் ஈட்டல், அந்த ஒரு கர்மா அப்படிங்கிறது இவங்களை தொத்திக்கிட்டு இருக்குது. அதோடு மட்டும் இல்லாமல் பிரேத சாபம் அப்படிங்கிறது இவங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறத
ரொம்ப நம்ம தெளிவாகவே எடுத்துக்கலாம். இந்த பிரசன்னத்துலேயும் பார்த்தீங்கன்னா சனீஸ்வர பகவான் அப்படின்னு சொல்லக்கூடிய லக்னத்தையும் பார்க்குறாரு. அப்போ அந்த வகையிலையும் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பான முறையில் இவங்களுக்கு என்னென்ன தோஷங்கள் இருக்குது அப்படிங்கிறது அந்த பிரசன்னம் மூலம் மட்டும்தான் இதை நம்ம சொல்லிக்கிட முடியும். ஜாதகத்தில் இருக்க அமைப்பு அதே அமைப்பு தான் அந்த பிரசனத்துலேயும் வருது. ஆனால் பிரசனத்தில் என்ன கர்மா அப்படிங்கிறத நம்ம தெளிவாகவே இதில் எடுத்து சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது வருது. இந்த கர்மாவை நீக்கிறதுக்கு அவங்க தகுந்த முறையில் என்னென்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறத நம்ம சொல்லி விட்ருக்கோம். குலதெய்வத்தினுடைய கோபமும் சாபமும் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம எடுத்து சொல்லியிருக்கிறோம். கண்டிப்பான முறையில் அவங்களுக்கு திருமணம் கைகூடணும் அப்படின்ட்டு அம்பாள்கிட்ட வேண்டுதல் வச்சு அனுப்பிச்சிருக்கோம். இன்னும் 2 வருடம் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பான முறையில் அது நடந்தே தீரும் அப்படிங்கிறதான் விஷயம். சரி நண்பர்களை, மற்றும் ஒரு காணொலியில் உங்களை எல்லாம் சந்திக்கும் வரை தற்காலிகமாக உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.